வெல்கம் டு நந்தினி மண்சட்டி சமையல். நம்மோட வீட்டில் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா அது சமையல் அறை தாங்க. பெண்கள் என்னதான் சமையல் குயினாக இருந்தாலும் சின்ன சின்ன விஷயம், சின்ன சின்ன தவறுகள் செய்யும்போது அதை அவங்களால திருத்தி கொள்ள முடியாது. சமையலில் நாம் அவசியமாக தெரிஞ்சுக்க கூடிய ஒரு சின்ன சின்ன பயனுள்ள குறிப்புகளை தான் இந்த பதிவில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் இப்போ தான் இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இந்த 8 விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல் டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் நம்ம எல்லாருமே எழுந்ததுமே ஃபஸ்ட்டு செய்யக்கூடியது இந்த பால் காய்ச்சறது தாங்க. இனிமே பால் காய்ச்சும் போது பால் தண்ணீர் எல்லாமே கிச்சன் மேடையின் மீது வச்சிடுங்க. அது எல்லாமே ஒரு பாத்திரத்தில் எல்லாம் ஊற்றுனதுக்கப்புறம் அடுப்பு மீது வச்சு பால் காய்ச்சினீங்க அப்படின்னா பால் சிந்தாமல் வீணாகாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு அடுப்பில் பாத்திரத்தை வச்சுருவாங்க. வச்சுட்டு அது கொதிக்க கொதிக்க அதுக்குள்ளேயே அவசர அவசரமாக தண்ணியை ஊற்றுவாங்க. அப்புறம் பாலை ஊற்றுவாங்க, இல்லை பாலை ஊற்றி தண்ணியை ஊற்றுவாங்க. இப்படியே அவசரமாக ஊற்றும் போது எல்லாம் சிந்தி வேஸ்ட்டாக போயிடும். இனிமேட்டு அந்த மாதிரி ஒரு தவறை பண்ணாமல் ஒரு பாத்திரத்தை எடுத்து பாலை ஊற்றி தேவையான அளவு அதில் தண்ணியை ஊற்றி அதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வச்சு வைங்க. பால் வீணாகாது. அடுத்ததாக 2வது டிப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எலுமிச்சை பழம் கொஞ்சம் அப்படியே காஞ்ச மாதிரி உலர்ந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொதிக்கிற தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த இல்லைன்னா ஓரளவுக்கு சுடு தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் போட்டு அதுக்கப்புறம் சாறு பிழிஞ்சிங்க அப்படின்னா அந்த எலுமிச்சை சாறு நிறைய கிடைக்கும். நம்ம எலுமிச்சம்பழம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா கூட சில சமயம் இந்த எலுமிச்சை ஒரு மாதிரி வாடின மாதிரி போயிடும். அது ரொம்ப கெட்டி அந்த மாதிரிலாம் போயிடும். அப்போது இந்த மாதிரி வெந்நீரில் போடுறதுனால உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எலுமிச்சை சாறு அதிக அளவு கிடைக்குங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, தேங்காய் மூடியை தண்ணீரில் வச்சிங்கனாலோ இல்லைன்னா அந்த மூடியில் கொஞ்சமாக கல் உப்பை தடவி வச்சிங்கனாலோ கெட்டு போகாது. நம்ம இப்போ என்ன பண்ணிடுறோம், தேங்காயை திருவி ஸ்டோர் பண்ணி நம்ம அடுப்பில், அதாவது ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். ஒரு சிலருக்கு அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணால் பிடிக்காது. அந்த ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் எடுத்து அரைச்சி நம்ம யூஸ் பண்ணுறது தான் பிடிக்கும். அதனால இந்த மாதிரி தேங்காய் உடைச்சிங்கன்னா மீதி அந்த பாதி மூடி இருக்கும் இல்லைங்களா, அதை எடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் தேங்காய் மூடிய தண்ணீர் அப்படின்னா அந்த தண்ணியில் கொஞ்சமாக கல்லுப்பு கலந்து நீங்கள் அந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வெறும் தண்ணியில் இது பண்ணணும். அந்த தண்ணியை நீங்கள் டெய்லியுமே மாற்றிடணும். இல்லைன்னா இந்த தேங்காவை சில்லு சில்லாக போட்டு ஒரு பாக்ஸில் தண்ணி வச்சு அதுக்குள்ளே போட்டுடலாம். டெய்லியுமே அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு புது தண்ணி ஃப்ரெஷ்ஷான தண்ணியை அதில் மாற்றிடுங்க. அப்படி யூஸ் பண்ணி பாருங்கள். அந்த தேங்காய் எப்போதும் போல் ஒரு ஃப்ரெஷ்னஸ்ஸாகவும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதுக்கு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய அவசியமே இருக்காதுங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, நம்ம பால் காய்ச்சி அடுப்பில் அந்த அடுப்பில் வச்சு மறந்துடுவோம். பால் காய்ச்சும் போது மறந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை அடி பிடிச்சிரும். அந்த அடி பிடிச்சதோட ஸ்மெல் அந்த பாலில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு டீ குடித்தாலும் காப்பி போட்டு குடித்தாலும் அந்த பாலில் இருந்த அந்த தீப்பிடிச்ச வாடைங்கிறது போகவே போகாது. இந்த மாதிரி உங்களுக்கு ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அதில் ஒரே ஒரு வெற்றிலை இருக்குது பார்த்தீங்களா, வெத்தலை, அந்த வெத்தலையை எடுத்து போட்டிங்கன்னா அது நல்லா அந்த கருகிய வாடை இருந்ததே தெரியாது. அந்த அளவுக்கு மாறிடும், ஸ்மெல்லே மாறிடும். அதனால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, எல்லா வீடுகள்லையுமே நம்ம வெங்காயத்தை என்ன பண்ணுவோன்னா கட் பண்ணி வச்சுருப்போம். கொஞ்ச முன்னாடியே எல்லாமே கட் பண்ணி ரெடி பண்ணி வைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி அந்த நறுக்கின வெங்காயத்தில் கொஞ்சமாக வெண்ணெய் கலந்து வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நேரம் ஆனாலுமே சரிங்க, ரொம்ப நேரம் ஆனாலும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இந்த வெண்ணெய் தானே தடவிருக்கீங்க, அதனால அப்படியே கூட நீங்கள்
தாளிக்கிறதுக்கோ, அல்லது ஏதாவது வதக்குறதுக்கு, இந்த மாரி வந்து அந்த இத யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வெண்ணங்கும்போது உங்களுக்கு அது எந்தவித ஒரு இதுவுமே ஏற்படாது. இந்த நறுக்குன வெங்காயம் ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸ கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ணுங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, வாழை இலைய வந்து நம்ப யூஸ் பண்ணும்போது, அந்த பின்பக்கத்தில வந்து லேசா நெருப்பு அனல்ல காட்டிடுங்க. அ இப்போ நம்ம அந்த அடுப்பு மேல அப்படியே மேலால அப்படியே காட்டிட்டு, அதுக்கப்புறம் அதில வந்து பொட்டலம் வந்து மடிச்சோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், வாழை இலைய நீங்க எப்படி சுருட்டுனாலும், மடிச்சாலும் அது கிழியவே கிழியாது. நெறைய பேத்துக்கு இந்த மாரி வாழை இலையில சாப்பாடு வந்து எங்கேயாவது போறோம் அப்படின்னா, கட்டி கொண்டுட்டு போற பழக்கம் இருக்கும். ஆனா, அது கட்டும்போது என்ன ஆகும்னா, அந்த வாழை இலை வந்து அப்படியே வந்து ஒடிஞ்சிரும் அது. அப்படியே ஓட்டை விழுந்துரும். அந்த மாதிரியெல்லாம் இல்லாம இருக்கணும்னா, இந்த டிப்ஸ ஃபாலோ பண்ணுங்க. லைட்டா நீங்க வந்து அத ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணாலே போதுமானதுங்க. அது நல்லாவுமே வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கே வந்து வாழை இலை எப்படி வேணாலும் ஒரு பேப்பர் சுருட்டுற மாரி சுருட்ட முடியும். அந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி வந்து இந்த காலிஃப்ளவர் வந்து நீங்க சமைக்கிறீங்க அப்படின்னா, அதில கொஞ்சமா வந்து பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்து நீங்க வந்து சமைச்சீங்க அப்படின்னா, அந்த சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் அதிலிருந்து பச்சை வாடையே வீசாது. அதே சமயம் அதாவது நிறம் வந்து மாறாம இருக்குங்க. ஒரு சிலர் வந்து அந்த காலிஃப்ளவர் வந்து போடும்போது நல்லா பச்சை பசேல்னு போடுவாங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அந்த காலிஃப்ளவர். ஆனா சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த காலிஃப்ளவரோட நிறமே கொஞ்சம் சேஞ்ச் ஆன மாரி இருக்கும். நமக்கு வந்து அந்த குழம்பு கலர் வரதுங்கிறது ஓகே. இருந்தாலுமே அந்த காலிஃப்ளவர் நல்லா அந்த கலர்லே இருக்கும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்ப இஷ்டமா இருக்கும். அதனால இத கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. அதுவும் இல்லாம இது ரொம்ப டேஸ்ட்டும் குடுக்குங்க, அந்த பால் நம்ப சேர்க்கும்போது. நீங்க வந்து ஒரே ஒரு முறை நீங்க காலிஃப்ளவர் சமைக்கும்போது பால் சேர்த்து பாருங்க. அந்த காலிஃப்ளவர் செய்ற டிஷ்ஷும் சூப்பரா இருக்கும் டேஸ்ட்டு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல வந்து பழங்கள், காய்கறிகள்லாம் வாங்கிட்டு வருவோம் இல்லைங்களா? வாங்கிட்டு வந்த உடனே அப்படியே யூஸ் பண்ணாம, அத வந்து வினிகர் கொஞ்சமா வந்து கலந்த தண்ணீல ஒரு சில நிமிடம் மட்டும் போட்டு வச்சீங்கன்னா போதுங்க. அதில இருக்கக்கூடிய கிருமிகள் எல்லாம் வந்து இறந்துடும். அதுக்கப்புறம் வேற ஒரு ஃப்ரெஷ்ஷான தண்ணீல மறுபடியும் அலசிட்டு நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கிங்க. எதுக்காக அப்டின்னா, இன்னைக்கு இந்த பழங்களா இருக்கட்டும், காய்கறிகளா இருக்கட்டும், நெறைய வந்து கைமாறி வருது. நெறைய இடங்கள் ட்ராவல் பண்ணி வருது. அந்த இடத்துல அந்த கிருமிகள் கூட இந்த மாரி நம்ப வாஷ் பண்ணும்போது, அந்த கிருமிகள்லாம் இறந்துரும். நமக்கும் எந்தவித நோய்களுமே வந்து இதனால ஏற்படாது. இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நெனச்சீங்கன்னா, வீடியோவ லைக் பண்ணிக்கங்க. சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.